வணக்கம். நான் லலிதா மோகன். என் ஏஜ் 71. ஒரு லேடியா இந்த ஜிம் ஒர்க் அப்படிங்கிறது எல்லாரும் 40 வயசுல போனாலே வயசாயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆமா. ஆனா நீங்க 70 வயசுல போகும்பொழுது எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? ஹை பிபியா இருந்தது. ஆ, சுகர் டயபெட்டிக் பேஷண்ட் தான். ஆ, அதுக்கெல்லாம் நான் ரெகுலரா மாத்திரை எடுத்துட்டே இருந்தேன். ஆ, இந்த ஜிம்முக்கு அப்போ போனதுக்கு அப்புறம் ஆ. நல்லா பிபி சுத்தமா போயிடுச்சு. ஓ! சுகர் கொஞ்சம் ரிவர்சல். ம், ஸ்குவாட் எல்லாம் பண்ணவே முடியாது. ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம். ம், கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆர்த்தரைட்டிஸு, பேக் கம்ப்ளைண்ட்லாம் இருந்தது. இப்போ சுத்தமா ம், படுத்தா நிம்மதியா தூங்குறேன். நியூ இயர் இது மாதிரி எல்லாருமே ஆஹா நான் ஜனவரி 1லேருந்து போறேன் பாரு ம். அப்படின்னு எல்லாரும் வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நியூ இயர் போது ஃபுல் அட்மிஷன். ஆமா. எல்லா ஜிம்லேயுமே ஃபுல்லா இருக்கும். ரிலேஷன்ஸ்ல ரொம்ப ஓல்டு பீப்புளெலாம் இருக்காங்கல்ல, ஆ, என்ன இந்த வயசுல வேணுமோ ஹஸ்பண்டும் போனதுக்கப்புறம் திடீர்னு பேண்ட் ஷர்ட்லாம் மாட்டிட்டு ஆ, ஜிம்முக்கு போறா பாரு. லூஸ் டாக் ஏதாவது காதில் விழும். ம், அதை இக்னோர் பண்ணிட்டு ம், அப்புறம் இப்போ அவங்களே நம்மளை பார்க்குறாங்க. நானே அப்படிதான் நினைச்சேன், ஜிம்மெல்லாம் நம்ம போக மாட்டோம். ம். ஆனால் அது போனது எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக போயிடுச்சு. அம்மா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் உங்களோட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். நீங்கள் டெட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. 70 வயசில் நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வணக்கம். நான் லலிதா மோகன். என் ஏஜ் 71. நானும் ஜிம்முன்னா ஐயோ அது என்ன சின்ன பசங்கள்லாம் போகிறது ஃபிட்னஸ்க்காக போகிறாங்க, நம்மளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தங்கிற மாதிரி ஒதுங்கி போகிற ஆளாக தான் இருந்துட்டு இருந்தேன். சரி. எனக்கு அதுக்கும் ஒன்றும் இது கிடையாது. ம், அப்படியே ஜிம்முக்கு அந்த அவேர்னஸே இல்லை. ஜிம்மெல்லாம் பற்றி நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. ம், அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கேஷுவலாக பண்ணுறது. அந்த யங் ஏஜில் பண்ணதோட சரி. ம், பையன் சொல்லும்போது எனக்கு எல்லாம் தெரியுண்டாம்மா ஜிம்மு போகணுன்னு சொல்லுவான். அப்பப்போ அவன் ரெகுலராக போகிறவன் ம், சொல்லிகிட்டே இருப்பான். ம், நீ அப்பா ஜிம்முக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருப்பான். ம், அது நம்மளுக்கு சும்மா அவன் ஏதோ சொல்கிறாங்கிற மாதிரி அதை ஒதுக்கிட்டு போயிட்டோம். ம், அதுக்கப்புறம் ஒரு 23 அக்டோபரில் அதுக்கு முன்னாடி ஒரு 1 இயராக கேன்சர் கண்டுபிடிச்சி அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ரொம்ப அலையிற மாதிரி ஆயிடுச்சு. ம், 1 இயர் அவரோடய நான் ஓயாமல் அலைஞ்சிட்டு இருந்தேன். ம். அப்போ ரொம்ப என்னால் முடியவே இல்லை அவரோட அலையிறதுக்கு. ஓகே. ரொம்ப வீக்காக போயிட்டேன். ம், எனக்கு ஆல்ரெடி ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ் கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. சரி. அதை தவிர ஸ்பைன்லேயும் கொஞ்சம் பல்ஜிங் எல்லாம் இருக்குன்னாங்க. அதனால் ஒவ்வொரு டாக்டராக என்னை கூட்டிகிட்டு அவர் தான் அலைவார். ம், 2 பேருமா ரொம்ப அலைஞ்சு ம், அவர் கடைசியில் திடீர்னு பார்த்தா அவருக்கு கேன்சர்னு இது பண்ணோன்னு ஒரு 1 இயர் அலைஞ்சோம். அதுக்குள்ளே ம், ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி அவர் கீமோதெரப்பிலாம் அவரால் இது பண்ணிக்க முடியல. ம், ம். வீக்காகி எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 1 இயர் போய் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாருன்னு நினச்சோம். பொசுக்குன்னு போயிட்டார் அக்டோபரில். ஓகே. அது ரொம்ப எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ம், அப்படியே இருக்க போகிறார் நம்ம பாட்டு இருக்கோங்கிற இதில் இருந்தது. ம், தாங்கிக்க முடியல, எழுந்துக்கவே முடியல அந்த வீக்னஸோடு சேர்ந்து. ம், என் பையன் பார்த்துட்டு என்னம்மா ஹெல்த் ரொம்ப முக்கியம், அப்பாவை தான் கவனிக்க முடியல, நீயாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் ஜிம்மில் போடுறேன், நீ ட்ரை பண்ணி பாருன்னா. ம், நான் அதை கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்துக்கல. ம், நம்ம ஏஜுக்கெல்லாம் எப்படிடா திடீர்னு என்னை போய் ஜிம்மிலலாம் சொல்கிற, ம், வரமாட்டேங்கிற மாதிரி தான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். ம், ஆனால் அவனே கையை கூப்பிட்டுட்டு போய் ம், ஒரு 1 மந்த் ரொம்ப கேர் எடுத்துட்டு ம், நீ என்னென்னலாம் பண்ணணும் இன்ஷியலாக. எனக்கு ஸ்குவாட் எல்லாம் பண்ணவே முடியாது. ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம். ம், கம்ப்ளைண்ட் இருந்தது. உட்கார முடியாது, ஏந்துக்க முடியாது, அதெல்லாம் இருந்தது. ம், அவன் அதுக்கேற்ற மாதிரி என்னை பார்த்து சொல்லி கொடுத்து ம், 1 மந்த் ரொம்ப கேர் எடுத்து சொல்லி கொடுத்தோன்னே கொஞ்சமாக எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. போயிட்டு அங்கே போய் எல்லாம் நான் தான் ரொம்ப சீனியர் மோஸ்ட்டு. ம், எனக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு 70 இயர்ஸ், இப்போ 71 இயர்ஸ் ஆகிடுது எனக்கு. அங்கே எல்லாம் சின்ன பசங்களாக இருக்குமா, அவள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். எல்லோரும் என்ன நீங்கள் தான் மேடம் இன்ஸ்பிரேஷன், நீங்கள் தான் மோட்டிவேஷன் சொல்லும்போது ஆஹா நம்ம நல்லா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ம், ஒரு இது வந்துடுச்சு. ஒரு ஆசை வந்து நானும் ம், முதல்ல இந்த பேண்ட் ஷர்ட்லாம் ஒரு ஆடாக இருந்தது எனக்கு போட்டுட்டு போகிறதுக்கெல்லாம். ம், அப்புறம் கன்வீனியன்ஸ்க்காக அது போட்டு ம், அதுவெல்லாம் ஹேபிட் ஆகிடுச்சு. சரி போயிட்டு ம், பண்ண எனக்கே தெரிஞ்சது நல்ல உடம்பு. நான் ஸ்கூட்டரில் ஏறி உட்கார முடியாது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூட்டரில் ஏறி உட்கார முடிஞ்சது, மாடிப்படி ஏற முடிஞ்சது. ம், ஆஹா நம்மளுக்கு இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கே. ம், அப்புறம் இந்த டெட் லிஃப்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம். ம், இப்போ ஸ்குவாட் பொசிஷன் பண்ணுற வரைக்கும் நீ நல்லா இதாகிடுச்சு எனக்கு. ம், ம், ம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் நீங்க ஜிம்முக்கே போயிருக்கீங்க. அந்த சூழ்நிலையில ஜிம் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது? நீங்க அந்த சோகத்தை மறக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இல்ல உங்க உடம்புல வந்த பிரச்சனையெல்லாம் மீண்டு வர்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்ததா? எப்படிலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது?
ஜிம்முங்கிறது எனக்கு நான் எதிர்பார்க்காத விஷயம். ஆனால் என் பையன் ரெகுலராக போகிறதுனால அவன் ஜிம்முக்கு போனால் அவன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், வயசை பற்றி கவலைப்படாதேன்னா. சரி நானும் கொஞ்சம் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் பயந்தான். எதுவுமே நம்மளால் நீ நீ ப்ராப்ளம் நிறையா இருக்கே, முழங்கால்லாம் நம்மளுக்கு ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆச்சே, போக முடியுமான்னு கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருந்தது. ஸ்குவாட்டே பண்ணக்கூடாது, தரையில் உட்காரக்கூடாதுன்னு அப்படி அவ்வளோ கண்டிஷன்ஸு. ஆமாம். மாடிப்படி ஏறாதேம்பாங்க. எனக்கும் ஆக்சுவலாக ஸ்கூட்டரில் யாரையா ப்ரெஸ் பண்ணிட்டு ஏறுறது கூட உடம்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவன் சொன்னான், இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல் பாடி முதல்ல மசில் ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணணும், நீ வா நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா. அவனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சதுனால நானும் தைரியமாக போனேன். அது அவன் சொல்ல சொல்ல ஒன்று ஒன்றா செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி நம்ம எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கேன், நம்ம ரொம்ப சீனியர் மோஸ்ட்டு ஆடுமேன் மாதிரி நம்ம உட்காந்து. அப்புறம் அவங்களாம் என்னை ரொம்ப என்கரேஜிங்காக எல்லோரும் ஐயோ மேடம் வராங்கன்னு சொன்னோன்னே கொஞ்சம் எனக்கும் ஆஹா நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிற இது வந்துடுச்சு. எனக்கும் உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துக்கு தெரியறது, இம்ப்ரூவ்மெண்ட்டு. அங்கே போனாலே அந்த ஒரு மாதிரி பசங்களை பார்க்குறது எல்லாம் ஜாலியாக மியூசிக் போட்டோன்னா அவங்கெல்லாம் பண்ணுறது எனக்கே ஒரு இது வந்துடும். நான் பாட்டு கொஞ்சம் ரெகுலராக 1 மந்த் ஆனோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு எந்தெந்த மிஷினில் எப்படி செய்யணும்னு. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி என்னால் எவ்வளோ முடியும். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டேன், நம்ம ஒழுங்காக மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு அவனோட அட்வைஸ் படி. அப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் அவனுக்கு டைம் கிடையாது, அதனால அவன் வந்து ட்ரெயினரை போட்டான், ஜிம் பர்சனல் ட்ரெயினர். எனக்கு கோகுல்னு ஒரு நல்ல ட்ரெயினர் கிடைச்சாரு. அவர் என்னை 6 மந்த்ஸுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. அந்த அவரோட ட்ரைனிங்கில் நான் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத கரெக்டாக ஸ்டெப்ஸு கேட்டுட்டு இப்போ நல்லாவே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ட்ரெயினர் இல்லாமல் நீங்களே என் பையன் வந்து எனக்கு ஒர்க் அவுட் எழுதி கொடுத்துருவான். இந்த நீ ஒரு வீக் ஃபுல்லாக என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு சார்ட்டு கொடுத்துருவான். நான் செல்லில் பார்த்துட்டு கரெக்டாக அன்னன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு இப்போ நல்லா இதாகிடுச்சு. இப்போ நல்லா ட்ரெயின் ஆகிட்டீங்க. முதல்ல ஒரு மாதம் அது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் வந்து சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க. அப்போ ஒரு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க மருமக தான் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு புதுசாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு ஜிம்முக்கு போனது எப்படி இருந்தது? ஏன்னா ரெகுலராகவே நான் சாரீ தான் வீட்டில் இது மாதிரி எங்கேயுமே வெளியில் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு பழக்கமே கிடையாது. அங்கே பார்த்தா அந்த வேறு எதுவும் போட்டால் சுடிதார் போட்டால் கூட இதுவாக தான் இருக்கும். இதுதான் கன்வீனியன்ட், வாங்கி போட்டு பாருமா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தா. எனக்கு தான் எல்லாமே நல்ல இதாக ஷூலேருந்து எல்லாம் பார்த்து கன்வீனியன்ஸ் பார்த்து, அதேமாதிரி ப்ரோட்டீன் பவுடரும் அப்படி தான் எனக்கு என்ன வேணுமோ பார்த்து டோஸ் எப்படி சாப்பிட்ணும், எப்படி பிரேக் ஓடணும் எல்லாம் கரெக்டாக 2 பேரும் மானிட்டர் பண்ணாங்க. என் பிள்ளை மருமக 2 பேருமே. சரி, எனக்கு அவங்க அவள் 2 பேருமே அங்கே வரதுனால எனக்கும் ரொம்ப இதுவாக இருந்தது. முதல்ல கொஞ்ச நாள் கொஞ்சம் இதாக இருந்து அப்புறம் பழகி போச்சு. அது ஒன்றும் பெரிய வித்தியாசமாக தெரியல. முதல்ல ஐயோ அந்த ஏஜுக்கு நம்ம என்ன இப்படிலாம் போகிறோமே அப்படின்னு அந்த ஃபீலிங் கொஞ்ச நாளில் கிராஜுவலாக அந்த உடம்பு ஹெல்த் பாயிண்ட் வரும்போது அது போயிடுச்சு, அந்த இதெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கம்மா? நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் எங்கள் ஹஸ்பண்ட் 2 பேருமே ஐஓபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து 2001 கோல்டன் இது விஆர்எஸ் ஸ்கீம் வந்தது, கோல்டன் ஹேண்ட் ஷேக்னு. அப்பயே வெளியில் வந்துட்டேன் விஆர்எஸ் வாங்கிட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் ஃபுல் சர்வீஸ் பண்ணார், நான் வீட்டில் தான் இருந்தேன். அதனால் ஒன்றும் வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயுமே இந்த உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருந்தது. நான் என்னவோ சும்மா வாக்கிங் அப்படி இப்படி இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆக்டிவாக ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அதனால் நிறைய என்னோடய கம்ப்ளைண்ட்ஸ்க்காக தான் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிகிட்டு அலைஞ்சார். ஆனால் எதுவுமே எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எனக்கு இதெல்லாம் க்யூர் பண்ணலை. ஹெல்த் இப்போ ஜிம்மு வந்தோடனே எனக்கு இனிஷியலாக அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ்லாம் இருந்தது. சரி, எவ்வளவோ இருந்தது அந்த மாதிரி, எவ்வளவோ வெளியில் சொல்ல முடியாமல் பர்சனல் இஷ்யூஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கே தெரியறது. அதை பற்றி இப்போ மென்ஷன் பண்ணுற அளவுக்கு கூட நான் இது பண்ணிக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு நல்ல ஒவ்வொரு பார்ட்டும் நம்மளுக்கு உள்ள மசில் ஸ்ட்ரென்த்தனிங் ஆகிறதுனால எனக்கே ஒரு நாள் கூட விட மாட்டேன். மழையோ வெயிலோ நான் பாட்டு டான்னு வந்துடுவேன். ஆமாம், பார்த்துருக்கேன். ஆமாம், எல்லா பசங்கள்லாம் கேலி பண்ணுவோயோ, நம்மளாம் மேடமை பார்த்தா தான் நம்மளாம் கற்றுக்கணும்பான்னு கேலி பண்ணுவாங்க. எல்லா நாளும் வந்துடுவேன். அது விடாமல் வந்துடுறது அவங்க அப்ரிஷியேட் பண்ண எனக்கு அது ஒரு ஜாலியாக போயிடுச்சு. சின்ன குழந்தை மாதிரி அவங்கெல்லாம் நம்மளை சொல்லும்போது நானும் ப்ரௌடாக சரி நான் அவங்களோட எல்லாரும் என்னை பார்த்தோன்னா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும்.
ஒரு லேடியா இது இந்த ஜிம் ஒர்க் அப்படிங்கிறது எல்லாரும் 40 வயசுல போனாலே வந்து வயசாயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க 70 வயசுல போகும்பொழுது எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ ஒரு ஃபீமேலுக்கு இதெல்லாம் தேவையா? இல்ல சுத்தி இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு இல்லை அந்த அதெல்லாம் நானே அந்த மாதிரி தான் பர்சனலாக அவங்கெல்லாம் பையன் மருமெல்லாம் பாபா அவளாம் சின்ன பசங்க போகிறாங்க அவள் ஜிம் போகிறான்னு அந்த அந்த வியூவில் தான் இருந்தேன் வழியே நான் எல்லாம் மாதிரி போவேனே எதிர்பார்க்கல சம்மந்தம் இல்லாத விஷயம் நம்மளுக்கு அதுக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து என் பையன் என்னை போட்டோன்னே நானும் ரெகுலராக போக ஆரம்பித்தோன்னே அது ஒன்றும் கொஞ்சம் இனிஷியலாக இருந்த இது அது போயிடுச்சு அந்த தயக்கம். இங்கே வந்து எனக்கே ஒரு ஹாப்பி அந்த மூடு வந்துடும் ஜிம்முக்கு போனோன்னே பசங்களோட அந்த போயிட்டு வரதான் எனக்கு நல்ல ஒரு டானிக் மாதிரி அன்னி முழுக்க எனக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே ஜாலியாக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து கூட இருந்து பிரச்சனையெல்லாம் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு போனாங்க. பட் ஆனால் இப்போ அவங்க இல்லாத அந்த தனிமையை வந்து இந்த ஜிம் எப்படி வந்து உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுது? அது நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரேன்னா ரொம்ப டயர்டாக போயிடும். வந்து நான் இனிஷியலாக என்னோட இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அன்னைக்கு த்ரூ அவுட் த டே கொஞ்சம் டைம் புக்கெல்லாம் லைப்ரரி புக்கெல்லாம் வாங்கி படிப்பேன். கொஞ்சம் டிவி இதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் டைத்தில் பேரன் பேத்தியெல்லாம் வந்தால் விளையாடிட்டு இப்படியெல்லாம் என்கேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த நைட்டு படுத்தா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் ஜிம்மு அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறோமா இனிஷியலாக ரொம்ப பெயினாக இருக்கும். ஏன்னா காலெல்லாம் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் அதில் விடக்கூடாது நம்ம கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெய்லி அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பெயினை படுத்து தூங்கிறது தான் தெரியும். காலையில் திரும்பி ஃப்ரெஷ்ஷாக எழுந்து ஜிம்முக்கு போயிடுவேன். அந்த ஒரு 1 hour 2 hours போயிட்டு வரதுனால எனக்கு த்ரூ அவுட் த டே வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் நானே பிரேக்கும் விட மாட்டேன். அது அந்த போயிட்டு வரதுனால நல்ல நிம்மதியான தூக்கம் ஃபஸ்ட்டு. இந்த ஏஜில் தூக்கம் ரொம்ப நல்லா தூங்குறதுனால மார்னிங் எனக்கு அந்த வலியெல்லாம் நிறைய குறைஞ்சிரும். திரும்பி காலம்புற நானே நடந்தே ஜிம்முக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நடந்து வந்துடுறது. அது நல்ல எக்ஸசைஸாக எனக்கு நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன். ஜிம்மு இல்லாமல் இருந்தாலும் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஓடிட்டுருக்கேன். எனக்கு பிபி சுகர் எதுவும் இருக்கா உங்களுக்கு? ரொம்ப இருந்துச்சு. பிபி ஹை பிபியாக இருந்தது. சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்டு தான். அதுக்கெல்லாம் நான் ரெகுலராக மாத்திரை எடுத்துகிட்டே இருந்தேன். இந்த ஜிம்முக்கு அப்போ போனதுக்கப்புறம் நல்லா பிபி சுத்தமாக போயிடுச்சு. சுகர் வந்து கொஞ்சம் ரிவர்சல். ரொம்ப கேர் எடுத்து என் பையன் பார்த்து டோசேஜ் இதெல்லாம் குறைச்சிட்டே வரேன். நான் நோட் பண்ணுவான். நல்லா குறைச்சிட்டேன். நல்லா இப்போ பேசிக்காக என்ன பண்ணணுமோ ஏன்னா டயபெட்டிக்னால ஒரு மாத்திரை நிறுத்தக்கூடாதுங்கிறதுனால போடுறேன் வழிய நல்ல சுகர்லாம் நல்லா கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. பிபி பேஷண்ட்டே இல்லை, நான் பிபியும் இல்லை எனக்கு. அதனால் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே மாதிரி முட்டி ப்ராப்ளம் இல்லைங்கிறதே உட்காருறது தரையில் நல்லா உட்காருவேன். அதெல்லாம் முடியறது. இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியறது. இதெல்லாம் ரொம்பவே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா நம்மளாம் எதிர்பார்க்கவே இல்லையா. அப்பயே 40 வயசுலேயே என்ன இந்த இதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படிலாம் மாடிப்படி ஏறாதீங்கலாம் சொன்னாங்க. இப்போ நல்லா நான் பாட்டுக்கு இருக்கேன். இந்த வயசு இந்த இதெல்லாம் என்ன ஸ்கூட்டரில் ஏறுறது என் பையனோட பைக்கில் கூட காலை போட்டு மாற்றி ஏற முடியறது என்னால். அவ்வளோ எனக்கு போகும்போது நல்லா ஜாலியாக இருக்கும். பையன் பின்னாடி உட்காந்து போகும்போது ஏஜெல்லாம் மறந்து அப்பப்போ அந்த டயத்தில் தான் ஆஹா நம்ம ஹஸ்பண்டை மிஸ் பண்ணதெல்லாம் அப்போ தான் கொஞ்சம் எனக்கு மறந்து போயிடுச்சு. நல்ல விஷயம். ஜிம்ல ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு நிறைய எல்லாமே டெட் லிஃப்ட்லாம் அவங்களாம் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப பயந்தேன். நம்மளால எப்படி பண்ண அவன் வந்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து முதல்ல அவங்க சொல்லி கொடுக்குற ஸ்டெப்ஸ் எல்லாம் மைண்ட் வச்சு கரெக்டாக பண்ணேன். ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து பண்ணது எனக்கு எதுவுமே இதாக இல்லை. நான் ஜிம்லேயே பார்த்துருக்கேன். இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய டெட் லிஃப்ட் கூட நீங்கள் வந்து அதை விட நிறைய. ஆமாம், ஏன்னா சில ஏஜ் அதாவது இந்த ஃபார்மர்ஸ் வாக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் அதெல்லாம் வந்து ஒன்லி சீனியர் சிட்டிசனுக்கு ஹோல் பாடி மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி ஸ்லெட்ஜுன்னு ஒன்று, அதுவும் புஷ்ஷிங் புல்லிங் அதெல்லாம் வந்து ஹெவி வெயிட்டு. அது எவ்வளோ ஹெவி வெயிட் போட நம்மளுக்கு ஃபுல் பாடிக்கும் மசில் மேனேஜ்மெண்ட் வெயிட் ட்ரைனிங் சொன்னான். அவன் கரெக்டாக சொல்லுவான். அவன் சொல்கிறது எனக்கு 100% நான் கேட்டிருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். எனக்கு அவ்வளோ ஃபாலோ பண்ண முடியாது, கொஞ்சம் மெமரிலையும் மறந்து போயிடுவேன். இருந்தாலும் அவன் சொல்கிறபடி நல்லா இந்த அங்கே இருக்கிற கோச் எல்லாமே நான் ஏதாவது தப்பு பண்ணால் சொல்லுப்பாம கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ரொம்ப முடியறது. இப்போ அவங்களெலாம் சின்ன பசங்களை எங்கள் அளவுக்கு நீங்கள் தூக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லேடிஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வெயிட் தூக்க மாட்டா, பயப்படுவாங்க. நான் இப்போ நல்லாவே எல்லாம் தைரியமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
லேடிஸ் வந்து வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணலாமா? இல்லை, நல்லா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம நல்ல ப்ராப்பராக கேட்டுக்கிட்டு ரொம்ப ஓவர் எந்தூசியாசமாக நம்ம எதையாவது இது பண்ணிக்கக்கூடாது. அவங்க கைடோட இதோட நம்ம பண்ணோன்னா நல்லாவே இருக்கும். எல்லா இதை என்னோடய ப்ராப்ளம் தான் சொல்கிறேனே, பிபி, சுகர், ஆர்த்ரட்டிஸு, பேக் கம்ப்ளைண்ட்லாம் இருந்தது. இப்போ சுத்தமாக அந்த படுத்தா நிம்மதியாக தூங்குறேன். முன்னெல்லாம் படுத்தோன்னா ரொம்ப பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அந்த இதெல்லாம் இல்லை. அடித்து போட்ட மாதிரி தூங்கினா மார்னிங் எழுந்துக்கிறது தான். இந்த யூரின் ப்ராப்ளம் எழுந்துக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. காலையில் எழுந்துக்கிறது தான். எனக்கு அந்த நிம்மதியான தூக்கமே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்குது. அதுதான் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். அதுதான் நீங்கள் வந்து 70 வயசில் தொடங்கியிருக்கீங்க. இப்போ 40 வயசுல எல்லாமே எல்லாருமே முட்டு வலிக்குது, நீ ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் போகிறாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அதான் நான் தயங்கின மாதிரி தயங்க வேண்டாம். நான் கூட யாராவது ரொம்ப இந்த பார்க்கும்போது ஆஹா இவ்வளோ சீனியர் சிட்டிசன் மாராத்தனில் ஓடுறாங்க, இவ்வளோ இதெல்லாம் நம்மளால அதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் எங்கேயோ தள்ளி நின்று பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ நானே அது உள்ளே வந்துட்டு நானும் ஒரு இதுவாக பார்ட்டிசிபெண்ட்டாக செய்யும்போது என் பையன் சொல்லுவாம்மா 92 வயசில் அந்த லேடி வந்து மராத்தன் ஓடுறா, நீ அந்த மாதிரி ஓடணுமா. முதல்ல அவளை ஏஜ் இருக்கலாமாங்கிறது வேற, அவன் சொல்கிறானேங்கிறது எனக்கும் அந்த ஒரு வேகம். மராத்தன் ஓட முடியுமோ இப்படி இல்லையோ, நம்ம வந்து நல்லா அந்த மாதிரி இருக்கணும். இது இப்போ நான் இந்த ஏஜில் நான் அப்படிலாம் வெளியில் எங்கள் ஹஸ்பண்ட் போய் இப்படிலாம் வருவேன்னு எதிர்பார்க்கல. எனக்கு வேறு என்ன புதுசாக நான் என்ன ஒர்க் பண்ணும்போதும் ஒன்றும் பெரிய இது இல்லை, ஃபேமிலி லைஃப்பில் ஹாப்பியாக இருந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜிம்மு வந்து என்னோடய துக்கத்தில் நான் வந்து எனக்கு அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்ததுனால இப்போ நான் எல்லாருக்கும் எனக்கு ஒரு இது மாதிரி என்னோட டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆஹா, நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. ஆமாம், ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் என்னை பார்த்து சின்ன லேடிஸ் எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ஹெசிடேட் பண்ணாதீங்க, இல்லை உங்களை வீட்டில் சீனியர்ஸ் யாராவது அம்மா அப்பா என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் டாக்டரை கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஹெசிடேட் பண்ண வேண்டாம். நல்ல ஒரு விஷயமா. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதுதான் மெயின். அந்த ஒரு விஷயம் தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ உங்களோட இந்த டிபெண்டன்சி அப்படிங்கிற விஷயம், ஹஸ்பண்டே நான் எல்லாமே வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தேன், இப்போ நான் தனியாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறேன், இது எப்படி இருக்குது உங்களுக்கு? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு ஜிம்முங்கிற ஒரு இந்த கொண்டு விட்டு என்னாலையும் மேனேஜ் பண்ண முடியும். நான் இப்போ நல்லா வேகமாக ஓடி போய் பஸ் ஏறுறது, ஆட்டோ ஏறுறது எல்லாமே என்னால் முடியறது. நல்ல ஸ்ட்ரென்த்து வந்துடுச்சு. இந்த இது வரணும்னு தான் நினைக்கிறேன். ஒன்றும் இது இல்லை. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இப்போ 70 வயசில் நீங்கள் ஜிம் போகிறீங்க, எங்கள் எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. பட் சில பேர் வந்து அதையும் வந்து 70 வயசில் இவங்களுக்கு ஜிம்மெல்லாம் தேவையான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஏதாவது அனுபவம் உண்டா? அது ரிலேஷன்ஸில் ரொம்ப ஓல்டு பீப்புளெலாம் இருக்காங்கல்ல, என்ன இந்த வயசில் வேணுமோ ஹஸ்பண்டும் போனதுக்கப்புறம் திடீர்னு பேண்ட் ஷர்ட்லாம் மாட்டிட்டு ஜிம்முக்கு போகிறா பாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒன்று ரெண்டு லூஸ் டாக் ஏதாவது காதில் விழும், அதை இக்னோர் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ அவங்களே நம்மளை பார்க்குறாங்க. அவங்க அதையும் இதையும் இப்போ பெயின் சொல்லும்போது நான் இன்னும் ரொம்ப அதை இது பண்ணிட்டேன், இக்னோர் பண்ணிட்டேன், அது பெருசாக எடுத்துக்கல. அந்த மாதிரி நம்ம அதை இது பண்ணிக்க. நானே அப்படி தான் நினச்சேன், ஜிம்மெல்லாம் நம்ம போக மாட்டோம். ஆனால் அது போனது எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக போயிடுச்சு. அதனால தான் இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக வெளியில் வரேன், எல்லா இடத்துக்கும் தனியாக போக முடியறது, குழந்தைங்களோட ஓடி ஓடி விளையாட முடியறது. உங்கள் வயசில் இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக இருக்கீங்க? இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னீங்க, அவங்களெல்லாம் விட நீங்கள் எப்படி ஜிம் போகிறதுனால ஹெல்த்தியாக இருக்கீங்க? ஷியோராக. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேனே, அவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், லலிதா எப்படி லலிதா இப்படி நிஜமாவே உன்னால் முடியறது. அவங்களாம் ஜிம்முன்னொன்னே ஒன்று வெறும் ஒரு வாக்கிங், ட்ரெட்மில்லு, சைக்கிளிங் அது மட்டும் போயிட்டு அப்படியே வந்துடுவாங்க. என்னோட அந்த ஒர்க் அவுட் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ வெயிட் தூக்குறிய நீ, உன்னால் முடியுமா, எப்படி இவ்வளோ இந்த மேலே ஹேங்கிங் எல்லாம் என் பையன் ஃபுல் ஹோல் பாடிக்கு அது ரொம்ப, என்னால் 2 மினிட்ஸ் கூட ஹோல்டு பண்ண முடியும், ஹேங்கிங்லாம் பண்ண முடியறது. அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். எல்லாருமே நான் சொல்லுவேன், யார் யார் முடியுமோ, முக்கால்வாசி இப்போல்லாம் இது கேட்டட் கம்யூனிட்டிஸ்லாம் ஜிம்மு வச்சுருக்காங்க, ஆனால் அது ஓரளவுக்கு ரொட்டீன் இது தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரெயினர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எசென்ஷியலாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கப்பான்னு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அட்வைஸ் பண்ணுவேன். மற்றபடி வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ யாரும் இதெல்லாம் பண்ணுறதில்ல. அது அப்படியே கொஞ்சம் எனக்கு இந்த வேகமாக ரோட்டில் அந்த பையன் மாட்டிட்டு போகும்போதே கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் நான் சட்டுன்னு ஏஜ் தெரிகிற மாதிரி எனக்கு ரொம்ப கிரே ஹேரும் இல்லாததுனால எல்லோரும் ஒன்றும் இது பண்ணுறதில்ல. ரொம்ப நான் கிரே ஹேர் ஓல்டு லுக்கில் போயிருந்தேன்னா ஒரு வேளை பார்த்துருப்பாங்க. நானும் ஒரு இந்த இதில் போகிறதுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் 70 வயசில் இந்த ஒரு ஜிம்மு போய் இதில் நிறைய அனுபவமெல்லாம் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடியே வாய்ப்பு கிடச்சிருந்ததுன்னா எந்த வயசில் தொடங்கியிருக்கணும்னு நினைக்கிறீங்க?
அது ஏர்லியர். இப்போ எங்கள் பையன்லாம் ரொம்ப இது ஹெல்த்து இது, அவங்க 2 பேருமே பையன் மருமக அவங்க ரொம்ப இனிஷியலாக பிகினிங்லேருந்தே டீனேஜும் போதே அவங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி போகிறது ரொம்ப வெல் அண்ட் குட்டு. அவங்களாம் ரொம்ப அதே இந்த ஹெல்த் இதில் இருந்துட்டாங்க. எனக்கு நம்மளுக்கு அப்படிலாம் தோணாது. அதெல்லாம் நம்ம ஃபேமிலி இதில் ஏர்லியராக ஆரம்பிச்சிருக்கலாம். ப்ரெக்னென்சி, பிஃபோர் ப்ரெக்னென்சி, ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, அப்புறம் இந்த 40+ இந்த மெனோபா ஸ்டேஜு, அதுக்கப்புறம் இந்த இப்போ இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வருது, பிபி, சுகர், இந்த ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கெல்லாம் ரொம்பவே எந்த ஏஜாக இருந்தாலும் அந்தந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க யாருமே ஹெசிடேட் பண்ணக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் தூக்கி போட்டு நம்ம ஹெல்த்துக்காக நம்ம போகிறோம். அவங்க அது சொல்லுவாங்களோ இவங்க அது சொல்லுவாங்களோ, ட்ரெஸ் போட்டுட்டா என்னவோ இருக்கும் அப்படின்லாம் நம்ம ஒரு நாள் 2 நாள் அந்த தயக்கம் இருக்கும் இனிஷியலாக. அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் நானும் 100ல் ஒருத்தி எல்லாரையும் போகிற மாதிரி தான். ஆனால் நான் இந்த ஜிம்முக்கு போகிறதுனால இப்போ எல்லாருக்கும் பேசுகிற மாதிரி நான் ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்டேன். ஜிம்லேயும் எல்லோரும் ஒரு கைத்தட்டி என்னை ரொம்ப இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம இந்த ஏஜுக்கு ஒரு இதுவாக இருக்கோமே, ஒரு அட்ராக்ஷன் நல்லா எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. நல்ல விஷயந்தான். அதனால் என்னோடய பர்சனல் அட்வைஸ் வந்து யார் எந்த ஏஜில் இருக்காங்களோ இன்னும் எதாக இருந்தாலும் போயிடுங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு முட்டி வலி வந்தோன்னே பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. பிஃபோர் டெலிவரியும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆஃப்டர் டெலிவரியும் நிறைய லேடிஸ் வந்து பண்ணுறதை பார்க்குறேன். கேர்ஃபுல்லாக அவங்க கோச்சோட இதோட நல்லா பண்ணுறாங்க. அதனால் எதுக்குமே ஹெசிடேட் பண்ணாமல் இதையும் பண்ணிகிட்டு இருந்தால் மீதி ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் ஏக காசு செலவு பண்ணுறோம். அதில் எனக்கு எல்லா வகை ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன். அதில் ஒரு இதுவும் க்யூரும் இல்லை. இது எனக்கு வந்து இப்போ நல்ல ஸ்ட்ரென்த்து, ஓவர் ஹோல் பாடி எனக்கு நல்லா படுத்தா தூங்குறேன். முன்னாடி இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு ஜிம் வந்து வருவாங்க. ஆனால் 1 இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருப்பாங்க. அந்த ஜனவரி மட்டும் வருவாங்க, அதுக்கப்புறம்லாம் வரமாட்டாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, நியூ இயர் இது மாதிரி எல்லாருமே ஆஹா நான் ஜனவரி 1லேருந்து போகிறேன் பாரு அப்படின்னு எல்லாரும் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு நியூ இயர் போது ஃபுல் அட்மிஷன் எல்லா ஜிம்லேயுமே ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா அவங்க ஓவராக ஆர்வ கோளாறுல நிறைய செய்வாங்க. சின்ன பசங்க வேறையா பெரிய நிறைய சீனியர்ஸ் பண்ணுறதை பார்த்து அவங்கெல்லாம் மோட்டிவேஷனாக எல்லாம் அது இதையும் நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக பண்ணால் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இப்போ பசங்கள்லாம் ரொம்ப நல்ல அவேர்னஸாக தான் இருக்காங்க, பார்த்துக்கிறாங்க. அதனால் ரொம்ப அவசரமாக எல்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக செய்யணும். என் வெயிட்டுக்கு நான் இவ்வளோ வெயிட் தூக்குறேடான்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல சொல்ல நான் கைடு கேட்டுட்டு நல்ல ஹெவி வெயிட்டு தூக்கினா நம்மளுக்கு ஏன்னா எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். நம்ம ஜிம் போகிற இதை விட போயிட்டு வந்து நம்ம எதையாவது வர வச்சுக்கக்கூடாது இல்லையா, பொறுத்தையாக இருக்க தொந்தரவாக இருக்கக்கூடாது. இன்னி வரைக்கும் காட்ஸ் கிரேஸ் நான் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இது கூட தொந்தரவு இல்லாமல் கேர்ஃபுல்லாக செஞ்சிட்ருக்கேன். அந்த மாதிரி எல்லாரும் வந்து கேர்ஃபுல்லாக போயிட்டு ஃபாலோ பண்ணி என்ன மாதிரி எல்லாரும் ஹெல்த்தியாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பேச்சை கேட்டு சந்தோஷமாக இருக்காங்களே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா இந்த வயசுலேயே வந்து இப்போ தொடர்ந்து மாத்திரை போடுறாங்க, தரையில் உட்காரக்கூடாது, இந்தியன் டாய்லெட்லாம் யூஸே பண்ண முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, என்னால் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே நிற்க முடியாது. இப்படிப்பட்ட கண்டிஷனில் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஜிம்லேயும் போய் இந்த விஷயங்கள் பண்ணும்போது நம்ம ஹெல்த்தியாக மாறலாம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஜிம்மில் ஜாயின் பண்ணுவாங்க, உங்களை தான் ரெஃபரன்ஸாகவும் சொல்லுவாங்க. பாருங்க, ஜிம்மு போனீங்க, நிறைய விஷயங்கள் வந்து இப்போ செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு டிபெண்ட்டாக இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருக்கீங்க. இது உங்கள் மனநிலையில் எப்படி ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தது? நான் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி தயங்குவேன், இப்போல்லாம் வந்து ஜாலியாக பண்ணுறேன், எந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னாலும் கூட நான் போகிறேன். அப்படி உங்களோட மைண்ட் செட்டில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? இல்லை, அஃப்கோர்ஸ். ஏன்னா கான்ஃபிடென்ஸு, இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அது முன்னாடி ரொம்ப தயங்குவேன்ல, ஒரு ஆட்டோ புக் பண்ண தெரியாது, ஒரு ட்ரெயினுக்கு நம்மளே ஓட எங்கே போடுறது. இப்போ இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறையா வந்துடுச்சு. எதாக இருந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும், பண்ணலாம், என்ன ஓடி போடலாம், நடந்து போகலாம், அந்த அளவுக்கு இறக்கி விட்டா என்ன மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. அது நல்ல விஷயம். ஏன்னா நாமளே வந்து எங்கேயும் போய்க்கலாம், ஏதாவது பிரச்சனைனாலும் நம்ம இறங்கி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ். நம்மளாடி எங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் வாசப்படி கூட இறங்கல, பூட்டுறது கூட கேட்டை போட்டு சாய் வச்சுக்கணுமே, பர்ஸ் எடுக்கணுமே, அவ்வளோ ஹெசிடேஷனோடு இருந்தவே இப்போ நான் எல்லாமே தனியாக மேனேஜ் பண்ணிக்கிறேன்னா இந்த ஜிம் போயிட்டு இந்த ஹெல்த் இதில் நான் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்.
ஒரு பேங்க் எம்ப்ளாயியாக இருந்திருக்கீங்க, ஒரு ஒரு பையனுக்கு அம்மாவா, அப்புறம் ஹஸ்பண்டோடயே எல்லா விஷயமும் அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ அவர் இல்லாதப்போ நீங்கள் ஜிம்மும் போயிருக்கீங்க. இப்போ நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அடுத்து ஏதாவது நீங்கள் பண்ணுறதா ஐடியாவில் இருக்கீங்களா? ஏதாவது மாரத்தானோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா இல்லை உங்களுக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் டைம் பாஸ்க்கு நிறையா ஸ்லோகம் நாங்கள் நிறையா அந்த ஏன்னா ஏஜுக்கு நம்ம காடு இது இருக்கு இல்லையா, அதனால் நிறைய சாமி பாட்டு பஜன்ஸு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் குரூப்பாக வச்சுட்ருக்கோம். அதிலெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறேன் ஒழிய இது வந்து என் பையன் ஹெல்த்துக்காக கம்பல்சரியாக சொல்லி அதை நான் ரசித்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதோட பெனிஃபிட்ஸ் எனக்கு தெரியுது. சரி நம்ம தெரிஞ்சிட்ட பெனிஃபிட்ஸு நம்மள மாதிரி எவ்வளோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது நீங்கள் வந்து என்னை கேட்கவும் எனக்கும் ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி என்னோடதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி யார் எந்த ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் அவங்கவுங்க கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜிம்முக்கு வாங்க, நல்லா எல்லாரும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுங்கிறத சொல்லிட்டு. நீங்கள் பேத்தியோடலாம் விளையாடுவேன்னு சொன்னீங்க ஈவினிங் டைமில். ஸோ நீங்கள் ஜிம் போகிறதுனால ஆக்டிவாக அவங்களோட விளையாட முடியுது. பேத்தி எப்படி இதை பார்க்குறாங்க? இல்லை பேத்தி எங்கள் வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எல்லாமே பையன் பிகினிங்லேருந்து என் பையன் டாக்டர் இல்லை அப்படி இருக்கிறதுனால என் பேத்தியும் பாட்டி ஓடு ஓடு போகிறது இன்னும் ஸ்பீடாக ஓடு அப்படி நான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாள். அதனால் இப்போ அவளுக்கு எவ்வளோ இது நான் எங்கேயாவது வெளியில் போனால் கூட நான் தான் அவளோட கம்பெனி. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் டைம் கிடையாது. எதுக்காக எந்த கேம்ஸ் கிளாஸ் போகிறதா இருந்தாலும் நான் தான் கூட அவளுக்கு கம்பெனி கொடுப்பேன். அதனால் அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறா. பாட்டி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் துணைக்கு வராங்க, எல்லாத்துக்கும் முடியறது. அது அவளுக்கு ஏன்னா தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணினான். தாத்தா இல்லையேன்னு இப்போ நான் ரொம்ப கம்பெனி கொடுக்கவும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவளும் ரொம்ப என்டர்டெயின் பண்ணுவாள். ஜிம்முக்கு ட்ரெஸ்ஸு பாட்டி இந்த இதை போட்டுக்கோ, இந்த புதுசாக இதை வாங்கிக்கோ, ரொம்ப என்னை பார்த்து என்னோட ஃபேன் தான். ரொம்ப நல்லா இது பண்ணுவாள். உங்களோட ஃபேனு? ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் எங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ கேட்டுட்ருக்க நிறைய பேருக்கு இனிமேல் கண்டிப்பாக ஜிம்முக்கு போகணும், அது ஜனவரி 1 மட்டும் கிடையாது, வருஷம் ஃபுல்லாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கும். அதுவும் முக்கியமாக லேடிஸ். யார் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்களே, இல்லை இவங்க போய் வந்து பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு போகிறாங்களே, இப்படியெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக ஒவ்வொரு நபருமே முக்கியமாக லேடிஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஜிம்முக்கும் போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட பாட்காஸ்ட்டுக்கு வந்து இந்த நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றிம்மா. எல்லோரும் நியூ இயர் ஓத் மாதிரி எடுத்துகிட்டு விட்றாதீங்க. நான் என்னால் முடிஞ்சதை எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஏன்னா லேடிஸ் இந்த மாதிரி தான், நம்ம வீட்டிலையே இருந்தவங்க பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இந்த ஏஜுக்கெல்லாம் போகலான்னு ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய டாக்டரை பார்க்க போகிற மாதிரி இதுவும் நீங்கள் பாட்டு ஒரு வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் நான் பெற்ற இன்பம் நீங்களும் எல்லோரும் ஷேர் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக இருங்க. நான் என்னோடய அட்வைஸ் வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ.